வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் இப்போ சமீப காலத்தில் தொடர்ந்து யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் ஸ்ப்ரேயை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நாம் நிறைய மெனக்கடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஸ்ப்ரேயை சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரேயை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்த 3 நாள்லேயே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையில் பெரிய வித்தியாசம் தெரியும். சரி, வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் நான் இதில் முதல்ல பிரிஞ்சி இலையை சேர்த்துறேன். பிரிஞ்சி இலை பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்ட பெரிதும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர்னு சொல்லலாம். இது முடியை ரொம்பவும் மென்மையாகவும் சாஃப்டாகவும் மாற்றிடுது. அடுத்து இந்த தண்ணியில் நான் சேர்த்த போகிறது ஒரு சின்ன சைஸ் பட்டை முடி வளர்ச்சியில் பெரிய பங்கு வகிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முடிக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, முடியோட வறட்சி குணத்தையும் சரி செஞ்சிடுது. அடுத்து இதில் நான் 20 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியில் எந்த வகையில் உதவுதுன்னா, சில பேர்த்துக்கு இளநரை அதிகமாக இருக்கும், அந்த இளநரையை தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. அடுத்து நான் இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் புரோட்டீன் மற்றும் அமினோ ஆசிட் நிறைய இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவும் அவசியமானது. அது மட்டும் இல்லை, நமக்கு முடி கொட்டின இடங்கள்லாம் திரும்பவும் புது முடி வளர்கிறதுக்கு உதவுது. அடுத்து 1 ஸ்பூன் காலோஞ்சி சீட், அதாவது கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகம் முடி வளர்ச்சியில் பெரிய பங்கு வகிக்குது. சில பேர்த்துக்கு முடி கொட்டுறது அதிகமாக இருந்ததுனால சில இடங்களில் மட்டும் முடி இல்லாமல் கேப் தெரியும். அந்த மாதிரி இடங்கள்லாம் திரும்பவும் முடி முளைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் பெரிதும் உதவியாக இருக்குது. ஆக இந்த 5 பொருட்களும் முடி வளர்ச்சிக்கு பெரிய வகையில் பங்கு வகிக்குது. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். அந்த தண்ணியோட கலர் நல்ல ப்ரௌன் கலரில் மாறிடும். அது வரைக்கும் கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிச்சிடக்கூடாது. மேக்ஸிமம் 6 நிமிஷம், அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். இப்போ நான் இதை மூடியால் மூடி நல்ல கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோட கலர் மாறிக்கிட்டே வருது. இந்த டைமில் நீங்கள் மூடியால் மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் செஞ்சு பாத்திரத்தை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இப்போ மூடியால் மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, தண்ணியோட கலரே நல்லா மாறிடுச்சு. ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ண பொருளெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. பாக்ஸில் போட்டு வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பவும் அடுத்த தடவை நீங்கள் இந்த தண்ணி ரெடி பண்ணும்போது அதையே திருப்பி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருங்க. இந்த தண்ணியை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு கப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. ஏன்னா சில்னஸோடு நீங்கள் இந்த தண்ணியை தலையில் அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியை ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 தடவை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் 3 தடவையும் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 தடவையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கண்கூட ரிசல்ட்டை நீங்கள் உடனே பார்ப்பீங்க. முடி கொட்டுறது நல்லா கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி வளர்ச்சியும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்கள் முடி ரொம்ப ரஃப்பாகவும் ட்ரையாகவும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரேயை நீங்கள் அப்ளை பண்ண உங்கள் முடி நல்லா சாஃப்டாக மாறிடும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரேயை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, ஒன்று நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அப்போவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அப்படி இல்லையா தலைக்கு குளித்ததுக்கு அப்புறம் தலையை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரேயை அப்ளை பண்ணதுக்கப்புறம் தலைக்கு குளிக்க வேண்டாம். இந்த ஸ்ப்ரே நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு காய காய திருப்பி திருப்பி அப்ளை பண்ணணும். அதனால் நீங்கள் மினிமம் 8 மணி நேரமாவது இந்த ஸ்ப்ரேயை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.